Good evening, students. Today we shall take up 12th English. We shall take up 12th English. We shall take up 12th English. It is shown upside down. தலைகீழ தெரியுது இதில். The first lesson, schools would have been open. பள்ளிகள்லாம் திறந்திருப்பாங்க. In many of the schools, teachers would have been transferred. ஆறுதலில் போயிருப்பாங்க, இல்லாட்டினாக்கா ரிட்டையர் ஆகியிருப்பாங்க. அதுக்காக now we shall start the first lesson for the benefit of you, உங்களது நன்மைக்காக. Two gentlemen of Verona. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து சத்தமாக படிக்க கற்றுக்கணும். Two gentlemen of Verona, A.J. Crowley. Life is full of ups and downs. வாழ்க்கை மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்தது. It has pleasant surprises. சில சமயம் நமக்கு சந்தோஷமான ஒரு ஆச்சரியம் இருக்கும், சில சமயம் ஒரு கொடுமையான ஒரு அதிர்ச்சி ஏற்படும். ரூடு ஷாக்ஸ். நெவர்த்லெஸ்னால் இருந்த போதிலும் எவ்ரி இன்சிடெண்ட், ஒவ்வொரு சம்பவத்திலையும் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கணும். எவ்ரி இன்சிடெண்ட் கிவ்ஸ் எ லெசன் ஃபார் அஸ் டு லேர்ன். ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம வந்து நம்மளே அதை முன்னேற்றிக்கிறதுக்கு, நாமே முன்னேற்றிக்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுபவங்கள் கிடைக்கின்றன அப்படி சொல்கிறாங்க. ஐ நவ் ரீட் இட் அகெயின். நீங்களும் அதை படித்து பாருங்கள். Life is full of ups and downs. It has pleasant surprises as well as rude shocks. Nevertheless, every incident offers a lesson for us to learn. ஒவ்வொரு சம்பவத்துலேருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்குறோம். லேர்ன்னா கற்றுக்கிறது. அண்ட் எவால்வ்னா டெவலப் இன்டு பெட்டர் இண்டிவிஜுவல்ஸ். நம்மள்கிட்ட உள்ள குறைகளை போக்கி நல்ல பெட்டர் இண்டிவிஜுவல்ஸாக மாற்றுறோம் அப்படிங்கிறோம். த ஃபஸ்ட் லெசன் இஸ் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. வெரோனாங்கிறது ஒரு நகரத்துடைய பேர். ஜென்டில்மேன் அப்படின்னா கண்ணியவான்கள். இப்போ இந்த டைட்டில் ஆஃப் த லெசன் அதை கேட்பாங்க, ஜஸ்டிஃபை த டைட்டில் அப்படின்னா இந்த சின்ன பசங்க இவங்களை வந்து ஜென்டில்மேன் சொல்கிறது சரிதானா அப்படின்னு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஜஸ்டிஃபை த டைட்டில் டூ ஜென்டில்மேனாக வேணும் அப்படின்னு. அப்போ நம்ம கொஸ்டின் கேட்கணும், ஹூம் டு வி கால் அ ஜென்டில்மேன். ஜென்டில்மேன்னு நம்ம யார் சொல்கிறோம் அப்படின்னா மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதவங்க, மற்றவங்கள்ட்ட கடன் கேட்காதவங்க, மற்றவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு இருந்தாங்கன்னா தே ஆர் கால் ஜென்டில்மேன். கண்ணியவான்கள். கண்ணியமாக நடந்துக்கணும். மற்றவங்க காசை கொள்ளடிக்கக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஸோ தே கால் ஜென்டில்மேனை கண்ணியவான்கள். இந்த 2 பசங்க, ஒருத்தனுக்கு 13 வயசு, ஒருத்தனுக்கு 12 வயசு, அப்படி இருந்தும் தே ஆர் கால் த ஜென்டில்மேனாக வேணும். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து தன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. தங்கச்சி sister named Lucia was suffering from tuberculosis. அது ஸ்பெல்லிங் கூட நம்ம மாணவர்கள் தப்பாக எழுதுகிறாங்க. TUBERCULOSIS. இந்த ஷார்ட் கொஸ்டின்ஸாக அப்பப்போ நம்ம படிச்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் F. வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? எப்படி ஆன்சர் எழுதணும்? கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எழுதணும். லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். அது ஆஃப் த ஸ்பைன் சேர்த்தாலும் சேர்க்கலாம், விட்டாலும் விட்டுடலாம். ஸ்பைன்னா முதுகெலும்பு தண்டில் காச நோய், டியூபர்குலோசிஸ் அப்படின்னு. அது தமிழில் வந்து காச நோயின்னு சொல்லுவாங்க, ஷயரோகம் சொல்லுவாங்க. விடாமல் இதை கண்டினியூஸ்லி காஃப், இருமிட்டே இருக்கும். அப்போ ஹியர் இஸ் அ ஸ்டோரி அபவுட் லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ். இந்த கதை எதை பற்றியதுன்னா அன்பை பற்றியது. டிவோஷன் அப்படின்னா அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ்னால் தியாகம். யார் லவ் பண்ணாங்க, யார் டிவோஷன் பண்ணாங்க, யார் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, யார் சின்சியரிட்டி உண்மையாக இருந்தாங்க, யார் மெச்சூரிட்டி முதிர்ச்சி தன்மையாக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த 2 little boys தான். ஒன் பாய் நேம் வாஸ் நிக்கோலா. வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் த பாய்ஸ்? ஒன் பாய் வாஸ் நிக்கோலா, அனதர் வாஸ் செக்கோப்போ. ஸ்பெல்லிங் பார்த்துங்க. நிக்கோலா NICOLA. நிக்கோலா த எல்டர், அவன் தான் மூத்த பையன், வாஸ் 13 years old. ஜெக்கோப்பா வாஸ் நியர்லி 12. நிக்கோலா அண்ட் ஜெக்கோப்பா ஸ்பெல்லிங் வந்து JACOPOன்னு வரும். ஒன் இஸ் 13 years old, another is 12 years old. How old are they? How old are you? அப்படின்னா நீ என்ன வயசுன்னு அர்த்தம். How old are they? அவர்களுக்கு என்ன வயசுனா, one boy was 13 years old and another boy was 12 years old. They were orphans, அனாதைகள். Who is an orphan? A boy or a girl, a child. பொதுவாக சொன்னால் ஒரு குழந்தை தனது பெற்றோர்களை இழந்து விட்டது. அம்மாவோ அப்பாவோ 2 பேருமே இழந்திருக்கும். 2 பேரில் ஒருத்தர் இருந்தால் கூட ஆர்ஃபன் கிடையாது. ஆர்ஃபன் அப்படின்னா அனாதை, ஆர்ஃபனேஜ்னா அனாதை இல்லம். இப்போ இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த கதை என்ன எதை சொல்லுதுன்னு சொன்னோம்னா,
இந்த தங்கச்சி மேலே தே ஹேட் லவ், அவங்க அன்பு வச்சுருந்தாங்க, டிவோஷனும் அர்ப்பணிப்பு. வேறு எதையும் அவங்க நினச்சி பார்க்கல. தங்களது செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட், நம்ம அழகான ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கலாம், நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம், அந்த மாதிரிலாம் இந்த காலத்து மாணவர், இந்த காலத்து பிள்ளைங்களை போல் அவங்க வந்து ட்ரெஸ் வாங்குறதுலையோ வேறு எதுலேயும் சாப்பிட்றதுலையோ பணத்தை செலவழிக்காமல் தே சேவ்டு மணி ஃபார் தேர் சிஸ்டர்ஸ் ட்ரீட்மெண்ட். லூசியா, who was Lucia? Lucia was their sister. What was she suffering from? She was suffering from tuberculosis of the spine. அவளது ஆஸ்பத்திரி செலவுக்காக அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. என்னென்ன வேலை பார்த்தாங்க அதை ஒரு கேள்வியாக கேட்பாங்க. வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் டன் பை நிக்கோலா அண்ட் ஜெகோபா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பேஜ் நம்பர் 5ல் பி கொஸ்டின். வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ்? வேரியஸ்னால் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ், பல்வேறு வேலைகள். என்னென்ன வேலை பார்த்தாங்கன்னா, தே சோல்டு ஸ்ட்ராபெரிங்கிற ஒரு பழத்தை விற்கிறாங்க. அப்புறம் தே ஆக்டட் அஸ் டூரிஸ்ட் கைடு. டூரிஸ்ட் கைடுன்னா சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டியாக செயல்படுறது. அண்ட் தே ஷைன்டு ஷூஸ், தே பாலிஷ்டு ஷூஸ் அல்லது ஷைன்டு ஷூஸ். இந்த பேஜ் நம்பர் 2ல் ஒரு படம் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாய்ஸ் ஆர் நீலிங் டவுன், முழங்கால் இட்டுட்டு தே ஆர் ஷைனிங் ஷூஸ். தீஸ் ஆர் த வேரியஸ் ஜாப்ஸ் டன் பை நிக்கோலா அண்ட் ஜெகோபா. நீங்கள் பாடத்துடைய ஆரம்பத்தில் புரியணுன்னா அந்த சின்ன கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி எழுதுனீங்கன்னா லேட்டர் ஆன் இட் வுட் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டோரி. பிற்காலத்தில் உங்களுக்கு அந்த கதை ஈஸியாக புரியும். அஸ் வி ட்ரோவ் த்ரூ த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் தி ஆல்ப்ஸ். தி ஆத்தர் நேம் வாஸ் ஏஜே கிரானின். அவரும் அந்த டிரைவரும், இவர் சும்மா உட்காந்துருக்கார், டிரைவர் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. வாட் வேர் தே டூயிங்? தே வேர் டிரைவிங் த்ரூ த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் த ஆல்ப்ஸ். ஆல்ப்ஸ்ன்னு இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ப்ஸுங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு மவுண்டன் ரேஞ்ச், மலைத்தொடர். நம்ம ஊரில் ஹிமாலயன் ரேஞ்ச் இந்தியாவில் இருக்கிறது போல் அங்கே அநேகமாக அமெரிக்காவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்ப்ஸ் மவுண்டன் அப்படின்னு சொல்கிறது. ஆல்ப்ஸ் மலை தமிழ் பாட்டில் கூட வரும். ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்திலே அழகிய நைன் நதி ஓரத்திலேன்னா அந்த பாட்டில் வரும். அந்த ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் தி ஆல்ப்ஸ். ஃபுட்ஹில்ஸ்னால் மலையுடைய அடிவாரம். ஃபுட்டுனா கால், ஹில்லுனா மலை. மலையுடைய அடிவாரத்தில் தி ஆத்தர் பேர் வந்து ஏஜே கிரானின், ஆசிரியரும். அந்த டிரைவர் பேர் லூயி. 2 பேரும் டிரைவிங் பண்ணிட்டு போகிறாங்க. வாட் வேர் தே டூயிங்? தே வேர் டிரைவிங். சுத்தமாக சம் பாய்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஒரு பையனை அப்படியே டிரைவிங் பண்ணுற மாதிரி பண்ணி காட்ட சொல்லுங்கள். ரோல் ப்ளே அப்படி சொல்லுவாங்க. ரோல் ப்ளே அல்லது ட்ராமா மாதிரி பண்ணும்போது இட் வுட் பி ஈஸி ஃபார் தம் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அவங்க தேர் இன்வால்வ்மெண்ட் இந்த கிளாஸ் இஸ் மோர். கிளாஸில் ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க. தேவர் டிரைவிங். ஒன் பாய் ஸ்டாப். ஒரு பையனை அந்த காரை நிப்பாட்ட சொல்கிற மாதிரி சொல்லணும். தலையில் வந்து ஒரு பழக்கூடை வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாரு, டோன்ட் பை தீஸ் ஃப்ரூட்ஸ், தீஸ் பாய்ஸ் ஆர் லுக்கிங் ஷேபின்னா அன்க்ளீன், அழுக்காக இருக்காங்க, முடியெல்லாம் வந்து சிக்கு பிடிச்சிருக்கு. மேட்டட் ஹேர், அதாவது டேங்கிள்டு ஹேருங்கிறாங்க. டேங்கிள்டுனா முடி ஒன்று சிக்கிக்கிடுச்சு. டேங்கிள். என்டாங்கிள் அப்படின்னா அந்த சிக்கலை எடுத்து விடுறது. What were the boys doing? 2 boys stopped them. What were the boys doing? இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தடில் யூ கேன் ஈஸிலி டீச். இந்த கொஸ்டின் ஆன்சர் மெத்தட் தான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிறது. தே ஆர் செல்லிங் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ். வைல்டுனா காட்டுன்னு அர்த்தம். டோன்ட் பை. லூயி தேர் டிரைவர், அவங்க டிரைவர் சொல்கிறாரு, காஷன்டு த ஆத்தர் நாட் டு பை. இந்த பழத்தை நீங்கள் வாங்காதீங்க, அந்த பசங்க பார்க்க அழுக்காக இருக்காங்க அப்படின்னு. ஹீ ஷ்ரக்டு ஹிஸ் ஷோல்டர்ஸ். அவர் என்னமோ ஸ்ட்ரக்டுன்னா ரைஸ் டு ஒன் ஷோல்டர்ஸ். ஃபஸ்ட்டு சினானிம் கொடுப்பாங்க. ஸ்ட்ரக்னா அமெரிக்கன்ஸ் அடிக்கடி ஐ டோன்ட் நோ அப்படின்னாங்க. ஸ்ட்ரக்டுன்னா ரைஸ் த ஷோல்டர்ஸ். டு கன்வே இஸ் டிஸ்அப்ரூவல் ஆஃப் த ஷேபி அப்பியரன்ஸ். ஷேபின்னா அப்படியே அழுக்கா, அசிங்கமாக, அன்க்ளீனாக இருக்குது. ஒன் பாய். இந்த 2 பாய்ஸோடைய அப்பியரன்ஸும் கேட்பாங்க. 5 மார்க் கேட்பாங்க. ஒரு பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. Describe the appearance of Nicola and Jacopa. அது நீங்கள் எழுதணும். One boy had on a worn jersey. Wornனா கிழிஞ்சு போன. Wear or worn. கிழிஞ்சு போன ஒரு ஜெர்சி. இந்த ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ். பேண்ட்டை வந்து கட் பண்ணி போட்டிருக்கான். இன்னொருத்தன் வந்து ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக். ஆர்மியில் ஒரு டியூனிக்னா ஒரு மேலங்கி மாதிரி அதை போட்டிருக்கான். About his skinny frame, yet gazing at the 2 little figures with a brown skin. வெயிலில் அலைஞ்சு ப்ரௌனாக இருக்காங்க.
டேங்கிள்டு ஹேர், சிக்கலான முடி. டார்க், ஆனால் கண்கள் மட்டும் ஏனஸ்டாக சின்சியராக இருக்குது, ஒரு உண்மைத்தன்மை இருக்குது. தி ஆத்தர் வாஸ் அட்ராக்டட், அந்த பசங்களை பார்த்து அவர் கவரப்படுறாரு. தேவர் பிரதர்ஸ், நிக்கோலா அது அண்ணன் பேர், ஜெகோபா அந்த யங்கர், ஒன் வாஸ் 13 years old அண்ட் another is 12 years old. டிரைவர் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட ஒரு பேஸ்கெட் நிறையா வாங்கிட்டார். மறுநாள் காலையில் 2 பேர் போய் டிரைவர் அண்ட் தி ஆத்தர் வாஸ் ஸ்டேயிங் இன் ஹோட்டல் தங்கிட்டு வெளியில் வர்றாங்க. அங்கே பார்த்தா 2 பேரும் வந்து யார் 2 பேரும், நிக்கோலாவும் ஜெகோப்பாவும் ஷூவுக்கு பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, ஐ தாட் யூ பிக்டு ஃப்ரூட் ஃபார் எ லிவிங். பிக்குடுன்னா பொறுக்கிறது, நீ பழைக்கிறதுக்கு வந்து பழங்களை பொறுக்கிற அப்படின்னு நினச்சான். அப்படின்னா அதுக்கு அவன் வந்து ரொம்ப ஸ்டைலாக சொல்கிறான், யூ டூ மெனி திங்ஸ் சார், நாங்கள் இது மாதிரி பல வேலைகளை செய்வோம் அப்படிங்கிறான். ஆஃபன் வி ஷோ விசிட்டர்ஸ் டு த டம் டு ஜூலியட்ஸ் டூம். இது ஒரு வரலாற்று செய்தி. அதாவது ரோமியோ ஜூலியட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. புகழ்பெற்ற ஒரு லவ்வர்ஸு, அவங்களுடைய சமாதி, ஜூலியட்டுடைய சமாதிலாம் சுற்றி காட்டினேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது மட்டுமே நீங்கள் டீச் பண்ணால் போதும். அந்த ஃபஸ்ட் டே ஹூ டிட் த நேரேட்டர் மீட் அட் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா. இது கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எழுதணும். த நேரேட்டர் டிட் ப்ளஸ் மீட்டு மெட்டுன்னு மாறும். த நேரேட்டர் மெட் நிக்கோலா ஜெகோபா அட் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா. திருப்பி ஐ ரிப்பீட் த கொஸ்டின் அகெயின். Who did the narrator meet at the outskirts of Verona? The narrator met Nicola and Jacopo at the outskirts of Verona. Why did the driver not approve? Approve-na அங்கீகரிக்கலை. Narrator buying fruits from the boy. இதே அப்படியே கொஸ்டின்லேருந்து எழுதி, பிகாஸ் தே ஆர் லுக்கிங் ஷாபி, அவங்க பார்க்குறதுக்கு அழுக்காக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு தான். பிகாஸ் தே ஆர் லுக்கிங் ஷாபி, SHABBY. சில பேர் BBY போடுவாங்க, உண்டு பி போடும். The boys did not spend much on clothes and food. Why? ஏன் அவங்க வந்து உடை மேலேயும் உணவு மேலேயும் செலவழிக்கலன்னா, தே சேவ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் தியர் சிஸ்டர். தனது தங்கச்சியுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக, ஆஸ்பத்திரி செலவுக்காக அவங்க பணத்தை சேவ் பண்ணாங்க. வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். டியூபர்குலோசிஸ்னால் TUBERCULOSIS. அப்புறம் வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை லிட்டில் பாய்ஸ். அது என்னென்னா, தே சோல்டு வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ், தே ஆக்டட் அஸ் டூரிஸ்ட் கைட்ஸ், தே சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ். இது எழுதினா போதும். இப்போக்கி இது மட்டும் போதும். அந்த 2 கொஸ்டினையும் எழுதி வாங்குங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.